வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தொழில் செழிக்க வாழ்த்துவோம். தொழில் என்பது என்ன? எப்போது பிறந்தது? ஏன்? எதற்காக? யாருக்காக? எப்படி? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தருகின்ற போது நாம் செய்கின்ற தொழிலை சிறப்பாக செய்வதற்கு அந்த அறிவு துணையாக அமையும். இப்போ முதல் கேள்விக்கு வருவோம். தொழில் என்பது என்ன? உருவாக்குதல், படைத்தல், தயாரித்தல். இயற்கை வளமும் மனித வளமும் சேர்ந்ததுதான் தொழில். இயற்கை தந்துள்ள வளங்களை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, வாழ்க்கை வசதிகளாக மக்கள் துய்ப்பதற்கு ஆற்றுகின்ற உழைப்பே தொழில். இப்படி வாழ்வின் தேவைகளுக்காக தொழில் செய்ய தொடங்கியது தற்காலத்தில் தொழில் செய்வதே வாழ்க்கையாகி போன அவலத்தில் உடல் சோர்வாலும் மன இறுக்கத்தாலும் நோயாளிகளாக அவஸ்தைப்படுகிறோம். சரி, இந்த தொழில் என்ற ஒரு வாழ்வியல் எப்போது தொடங்கியது, பிறந்தது என்று பார்க்கின்ற போது மனித வரலாற்றில் விதையிலிருந்து செடி முளைக்கிறது என்ற இயற்கை உண்மையை கண்ட முதல் ஆதி மனித விஞ்ஞானியால் உலகில் விவசாயம் என்ற முதல் தொழில் பிறந்தது. ஏன் பிறந்தது என்றால், அறிவின் இயல்பு வளர்வது, தேடுவது, கண்டெடுப்பது, புதுமை படைப்பது, சிற்றின்பம் முதல் பேரின்பம் வரை துய்க்கின்ற நாட்டம் கொள்வது, இவையெல்லாம் அறிவின் இயல்பு. அதனால் தொழில் தேடப்பட்டு அடையப்பட்டது. எதற்காக தொழில் செய்ய வேண்டும் என்றால், பசி முதல் பல்வகை உடல் தேவைகளுக்காக எளிமையாக, சிறப்பாக, அழகாக, வாழ்வின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்புக்காக, உணவு முதல் பல அனுபவப் பொருட்கள் மூலம் நிறைவு பெறுவதற்காகவே தொழில் செய்கிறோம். சரி, இது யாருக்காக செய்கிறோம்? தனக்கு, தனது குடும்பத்தாருக்கு, தனது சுற்றம் நட்புக்கு, தான் வாழ்கின்ற சமூகம், நாடு மற்றும் உலகத்திற்காக. கடைசியாக, தொழில் செய்வது எப்படி? இயற்கை வளங்களையும் மனித வளங்களையும் தேடி தேடி கண்டெடுத்து நமது தேவைகளுக்கேற்ப அவற்றை உருமாற்றி, தரம் மாற்றி, அழகுபடுத்தி, வாழ்க்கை வசதிகளாகி துய்ப்பது. இயற்கை வளத்தையும் மனித வளத்தையும் பகுத்து பார்த்து அறிந்து பயன் கொள்கின்ற வரலாறு பகுத்தறிவின் சிறப்பால் தான் அமைந்தது. இது இன்றும் தொடர்ந்து பல ஆராய்ச்சிகள் மூலம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நமது வாழ்வை இன்னும் லகுவாக்குகின்றன, சிறப்பாக்குகின்றன. தனி மனிதனால் அனைத்து வளங்களையும் தன் வாழ்க்கை வசதிகளாக உற்பத்தி செய்து கொள்ள முடியுமா? சாத்தியமில்லை. அதனால் மற்றவரின் அறிவையும் உடல் ஆற்றலையும் தான் விரும்புகின்ற வகையில் பயன் கொண்டு வரக்கூடிய நன்மைகளை தானும் துய்த்து மக்களுக்கும் அளிக்கின்ற சிறப்பு கூட்டுறவு, ஒத்துழைப்பு என்பதெல்லாம். மக்களின் அறிவு நிலை, அனுபவங்கள், தேவைகள், திறமைகள் போன்றவற்றை கணித்து தகுந்த நபர்கள் மூலமாக மட்டுமே தான் விரும்புகின்ற காரியங்களை சாதிக்க முடியுமே தவிர, தனக்கு ஒத்துழைப்பு தராத, ஒத்து வராத, திறமை இல்லாத தொழிலாளிகள் மூலமாக எந்த நிர்வாகமும் எந்த வகையிலையும் வெற்றிகளை சாதிக்க முடியாது.
அதற்காகவே தன் வலிமை, துணை வலிமை, இணை வலிமை என்ற 3 கோட்பாடுகளை கண்டார்கள். ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும், திறமைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும், அனுபவங்கள் மூலமாக மேன்மை அடைய முயற்சிக்கவும் வேண்டும். இதேபோல மற்றவரின் தகுதி, திறமை, ஆற்றல் போன்றவற்றை கணிக்கின்ற ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இவற்றை இணைத்து செயல்படுவதால் வரும் விளைவை கணிக்கவும் வேண்டும். இப்படி இந்த 3 வகையிலும் அறிவுத்திறம் பெற்றதே சிறந்த நிர்வாகம் என்ற மதிப்பு. ஒரு மனிதருக்கு இருக்கின்ற திறமை அவரது சந்ததிகளுக்கும் இருக்கும் என்று நம்புவது அறியாமை, இயற்கை விதியை புரிந்து கொள்ளாமை. ஒரு காரியத்தை இவன் செய்வான் என்று நம்பி கொடுப்பது பெரிய திறமை அல்ல. அவன் செய்வான் என்ற நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பின்புலமும் ஆதாரமும் இருக்க வேண்டும். உதாரணமாக, மக்களுக்கு தொண்டு செய்து வாழ்பவனே தேர்தலில் அரசுக்காக தேர்வு செய்யப்பட வேண்டும். பொதுவாக மனித உழைப்பை ஒரு முத்திரை தாளாக மாற்றி அதை கொண்டு வாழ்க்கை வளங்களுக்கு அளவை நிர்ணயித்து இந்த முத்திரைகளை கொண்டு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். இதுதான் பொருளாதாரம் என்றும் நாம் பேசுகிறோம். அடிப்படையில் பணம் அல்ல, இந்த இயற்கை வளங்களே பொருளாதாரம். பொருள் ஆதாரம் பொருளாதாரம். அந்தந்த நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை வசதிகளாக மாற்றும் உற்பத்தி திறத்தை பெருக்க வேண்டும். திறமையும் பொறுப்பும் மக்கள் நலனின் அக்கறையும் உள்ளவர்களின் நிர்வாகத்தில் இந்த கடமை சிறப்பாக நிறைவேற்றப்படும். உழைப்பையும் பதவியையும் செல்வாக்கையும் கொண்டு செய்ய வேண்டிய கடமை பற்றிய தெளிந்த அறிவே தேற்றம் எனப்படும். சரியான செயல்பாடுகளை துணிந்து செய்வதற்கு தேவை பொதுநலம். அன்பு, அறிவு, தேற்றம், நிறைமனம் என்ற 4 பண்புகளும் ஒருங்கே அமையப்பெற்றவரே இதிலும் தெளிவாக செயல்படக்கூடிய நிர்வாகி என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. வல்லவனாக இருந்தால் மட்டும் பயனில்லை, நல்லவனாகவும் இருக்க வேண்டும். நல்லதென்று உணர்ந்ததை செயல்படுத்துகின்ற திறம் வேண்டும். எத்தனை துறைகளில் அறிவை மேம்படுத்தியிருந்தாலும் அதிகாரம் கிடைத்தால் நீதிக்கு முரண்பட்டு தனக்கு மட்டுமே லாபமான வகையில் செயல்படுபவர்கள் சமுதாயத்தில் பெருகி வருகிறார்கள். கண்ணதாசன் சொல்வார், கொள்ளையடிப்பவன் வள்ளலைப் போல, கோவிலை இடிப்பவன் சாமியைப் போல, ஊரை ஏய்ப்பவன் உத்தமன் போல, ஊழல் செய்பவன் யோகியன் போல வாழ்கின்றான். எனவே இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிறார் வள்ளுவர். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல். இதற்கு பெயர்தான் தி குவாலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ். குடும்பம், நிறுவனம், நாடு என்ற எதிலும் மற்றவர் திறமைகளை கணிக்கின்ற திறமையுள்ளவனே சிறந்த நிர்வாகியாக இருக்க வேண்டும். விருப்பு வெறுப்பற்று மற்றவர் அனுபவங்களை மதித்து திறமறிந்து இந்த காரியத்தை இந்தந்த காரணங்களால் இவனால் செய்து முடிக்க முடியும் என்று தெரிந்து தெளிந்து பொறுப்பளிக்க வேண்டும் என்கிறார் வள்ளுவர். சரி, தகுதி உள்ளவனை தேர்ந்தெடுத்து இவன் இந்த காரியத்தை செய்வான் என்று நம்பி பொறுப்பையும் அவனிடம் கொடுத்து விட்டோம். இந்த காரியத்தை இப்படி செய்தால் நன்றாக இருக்கும் என்று அவன் கணிக்கிறான். அதற்கு இடையே இவன் இப்படி செய்வது சரியில்லை என்று குறுக்கே போனால் என்ன ஆகும்? முதலாளி என்பதால் அவன் தன் செயல்முறையை மாற்றிக்கொள்வதா, அல்லது முதலாளியின் கருத்து சரியில்லை என்று எதிர்த்து நிற்பதா? 2 வகையிலேயும் துன்பம் அவனுக்குத்தான். எதிர்த்தால் வேலை போகும், ஒத்துப்போனால் காரியம் கெடும்.
இது போலவே அரசு மற்றும் பல பொதுத்துறை நிறுவனங்களின் சிக்கல்களுக்கு இத்தகைய முரண்பாடுகளே காரணம். கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்ற மூன்றையும் கருத்தில் கொண்டு முழு மனதுடன் செயல்படும் ஊழியனின் வெற்றியையும் அனுபவத்தையும் மதித்து ஒரு நிறுவனத்தின் சொத்தாக அவனை ஏற்று மதிக்காமல் அலட்சியப்படுத்தினால் நிறுவனத்தின் வளர்ச்சி குன்றும், வருவாய் குறையும். இதுவரைக்கும் காத்து வந்த அந்த இன்டெகிரிட்டி, பெருமை நீங்கி போகும். சரி, நாம் தந்த வேலையை அவன் எப்படி செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை கவனிக்கவும் வேண்டும். மாற்று கருத்து அல்லது ஒரு விமர்சனம் எப்போது தேவை என்றால், அவன் செய்வது சரியில்லை என்பதை தீர்க்கமாக அறிந்தால் மட்டுமே அந்த இடத்திலே நம்முடைய கருத்தை சொல்லவோ அல்லது மாற்று செயலை மேற்கொள்ளவோ வேண்டும். இயற்கை விதி ஒருவனுடைய செயல் திறமை, தகுதி, இடம், நோக்கம், காலம் ஆகியவற்றின் அடிப்படையில் உரிய விளைவை கொண்டு வந்து சேர்க்கும். இதை உணர்ந்து கணித்து ஒத்துப்போவது தான் சிறந்த நிர்வாகமாக அமையும். ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் தகுதியும் திறமையும் அற்ற ஒருவர் அதை செய்வதற்கு முன் வந்தாலும் அதை தவிர்க்க வேண்டும். சரி, இந்த திட்டத்தை செயல்படுத்தும் திறமுள்ளவரை தேடி கண்டெடுத்து பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும். இந்த செயலுக்கு தகுதி இல்லை என்று ஒதுக்கப்பட்டவரால் வேறொரு செயலை சிறப்பாக செய்ய முடியும் என்றால் அந்த செயலுக்கான தேவையும் காலமும் வரும்போது இவரை பயன்கொள்வதே சிறந்த நிர்வாகம். ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் முன் அத்துறையில் அனுபவமிக்க பலரது அறிவுரைகளை கேட்டு தனது அறிவையும் அனுபவத்தையும் இணைத்து சிந்தித்து தெளிந்து முடிவுக்கு வர வேண்டும். அதை தவறில்லாமல் செம்மையாக செயல்படுத்தக்கூடிய திறமையாளர்களை தேர்வு செய்து திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த வல்லதே சிறந்த நிர்வாகம். இப்படி மேலாளர், சக ஊழியர், உதவியாளர்கள் என்று பல தரங்களிலே, படித்தளங்களிலே தினசரி தம் கடமையை செய்து ஒவ்வொருவரும் சமுதாயத்தை சார்ந்தே வாழ்கின்றனர். சமுதாயத்தில் உள்ள நல்லது கெட்டது தாக்கத்தை கொடுப்பதாலும் சமுதாயத்தை விட்டு விலகி ஓட முடியாமல் இணைந்தே வாழ வேண்டிய அவசியம் உள்ளதாலும் மற்றவர்களால் துன்பம் வராதிருக்க வாழ்த்து சிறந்த அரணாகும். தினசரி தொழிலகத்தில் சக ஊழியர்களோடு தான் அதிக நேரத்தை நாம் செலவழிக்கிறோம். தொழில் செய்கின்ற இடத்தில் இணக்கம் இல்லை, ஒரு சுமூகமான உறவு இல்லை என்றால் முதலில் நம்முடைய உடல் நலம், நம்முடைய மன மகிழ்ச்சி, நம்முடைய செயல்திறம் பாதிக்கப்படும். பிறகு தொழிலையும் வெற்றி பெற முடியாது, குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியை காண முடியாது. எனவே நமது சுயநலத்தை கருதியாவது, நமது சுயநலத்தை மையப்படுத்தியாவது பொறுமை, சகிப்பு, மன்னிப்பு, அன்பு என்ற நற்பண்புகளை வளர்த்து கொள்ள வாழ்த்து பெரும் துணையாக அமையும். அதற்காகத்தான் தொழில்துறையிலே, கடமையிலே அன்றாடம் நம்மோடு நெருங்கிய தொடர்புள்ளவர்களை வாழ்த்தி பயன்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவத்தின் முடிவில் இந்த வாழ்த்தை இணைத்துள்ளார் மகர்ஷி அவர்கள். எனவே தினசரி கடமையிலே நம்மோடு காலையில் பால் பேக்கெட் கொடுக்கின்ற ஒரு தொழிலாளி முதல் இரவு படுக்கை தயாரித்து தந்த தொழிலாளி வரைக்கும் எத்தனையோ பேருடைய உழைப்பால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தனை பேருடைய உழைப்புக்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தி வாழ்வதே சிறப்பானது. அந்த முறையிலே தவத்தின் இறுதியிலே தொழிலாளர்கள் அனைவரையுமே மனதார வாழ்த்தி நன்றியோடு அவர்களை நினைந்து நம்முடைய வாழ்க்கையும் நிறைவாக அமைத்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து
பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.